Very fantastic day guys. Welcome to SK Tech Warrior. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்னைக்கு டாபிக் ஒன்று பார்க்கலாம். என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்க பைத்தனோட அந்த அரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த அரேஸை 1 dimensional 2 dimensional 3 dimensional நான் வந்து ஆல்ரெடி சும்மா பேசிக்ஸ் சொல்லியிருக்கேன். அது கொஞ்சம் டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ எல்லா விஷயத்தையுமே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எதில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட ஒர்க்கிங் என்விரான்மெண்ட் எதுனா ஜூபிட்டர் நோட் புக். இன்ட்ரெஸ்டிங்காக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஜூபிட்டர் நோட் புக் ஓப்பன் பண்ணுவோம். ஸோ எப்படி ஓப்பன் பண்ணோம், டெர்மினல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜூபிட்டர் நோட் புக் என்டர். ஸோ ஜூபிட்டர் நோட் புக்கை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு கமான் ஓகே ஆல்ரைட். ஸோ ஜூபிட்டர் நோட் புக் வந்து நமக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்மளோட கரண்ட்டு. ஸோ இப்போ வந்து ஒரு நியூவாக ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஒரு பைத்தன் 3ல எனக்கு ஒரு நியூ ஃபைல் வேணும் அப்படின்னு ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணிவிட்டு நான் வந்து ஆல்ரெடி இந்த ஜூபிட்டர் நோட் புக்கில் எப்படி சேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லலை. இந்த ஃபைல் ரீநேம் பண்ணுறது சேவ் பண்ணி வச்சுக்கிறதுக்கு என்னன்னா இந்த நேம் இங்கே கேட்கும், அன்டைட்டில்டுன்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரீநேம் கேட்கும். இங்கே போயிட்டு ஓகே. இன்னைக்கு கான்செப்ட் என்ன அப்படின்னாக்க நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க ஒரு நம்பர் நான் கொடுக்க போகிறேன். ஓகேங்களா, ஒரு நம்பர் கொடுக்குறேன். அது 1 dimensional எப்படி ஒர்க் ஆகும், 2 dimensional எப்படி ஒர்க் ஆகும், 3 dimensional எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இல்லாட்டி டிஃபால்ட்டாக ஒரு நம்பர் அசைன் பண்ணி கூட நம்ம செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து நம்பையை இம்போர்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபைலில் போயிட்டு இம்போர்ட் ஓகே, நம்பரை இம்போர்ட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், 1 dimensional அரே. இந்த 1 dimensional அரேக்கு நான் ஒரு நம்பர் அசைன் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் x = 6ன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பரை வச்சு நான் வந்து ஒரு 1 dimensional அரே கிரியேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் கொடுத்துட்டேன். அந்த நம்பரை வச்சு எனக்கு வந்து எத்தனை அந்த வந்து இப்போ 1 2 3 4 5 6ன்னு நான் கொடுக்காம ஜஸ்ட் ஒரு நம்பர் கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக லூப் யூஸ் பண்ணாமல் எனக்கு வந்து ஒரு லிஸ்ட் வேணும் அப்படின்னாக்க நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு இம்போர்ட் கொடுத்து நம்பரை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஒரே லைனில் முடிச்சிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் a = என்ன பண்ணோம், np, அதாவது numpy வந்து கால் பண்ணுறோம். numpy டாட், அதுக்கு தான் np டாட் ரேஞ்ச் எப்படி கொடுக்குறோம், a ரேஞ்ச் அப்படிங்கிறத கொடுக்குறோம். ரேஞ்சுங்கிறது பைத்தனில் கொடுப்போம், இதில் வந்து a ரேஞ்ச் கொடுப்போம். ஓகேங்களா, இந்த a ரேஞ்ச் கொடுத்துட்டு என்ன வேரியபிள் இப்போ ஏல தான் நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன், இம்போர்ட் வாங்கி வச்சிருக்கேன். 6ங்கிற ஒரு வேரியபிளை நான் டிக்ளேர் பண்ணி வச்சிருக்கேன். அப்படின்னாக்கா இப்போ வந்து நான் பிரிண்ட் ஏன்னு கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக எனக்கு என்ன ஆகும், என்னோட அவுட்புட் கிடைச்சிடும். ஏன்னு கொடுக்குறேன், ரன் பண்ணுங்க. ஸோ எனக்கு வந்து 0 to 5 வரலாம் ஒரு லிஸ்ட்டு எடுத்து கொடுத்துடுச்சு. ஸோ ஓகே இது ஓகே. இப்போ நான் 10ன்னு கொடுக்குறேன். என்னோட எக்ஸ் வேல்யூ 10ங்க. எனக்கு ஸ்டார்டிங் வந்து 5லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். இன்க்ரிமெண்ட் 2 இன்க்ரிமெண்ட்டாக இருக்கணும். இது வந்து நான் ஃபார் லூப் இருந்தால் தானே பண்ண முடியும். இதில் எப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்மளால் இது பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம ஏயோட வேல்யூ 2ன்னு செட் பண்ணிட்டோமா, ஏயோட வேல்யூ 10ன்னு செட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லிஸ்ட்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, சரி ஓகே நான் நியூ லிஸ்ட்டையும் உங்களுக்கு செக் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே வந்து y = 10ன்னு வச்சுக்கலாம். ஓகே 10ன்னு வச்சுருக்கேன். மறுதிருப்பியும் a = np டாட் ரேஞ்ச். இந்த a ரேஞ்ச் கொடுக்கும்போது இந்த ரேஞ்ச் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா ஃபார் லூப் மாதிரியே தாங்க ஆக்ட் ஆகும். நம்ம வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் இப்போ எனக்கு என்ன ஸ்டார்டிங் வந்து எனக்கு 2லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். எவ்வளோ வேல்யூ வரலாம், y வேல்யூ வரலாம். அதாவது yல என்ன இருக்குது, 10 வரலாம் இருக்குது. இன்க்ரிமெண்ட் என்ன கொடுக்குறேன், எனக்கு வந்து 2 2 இன்க்ரிமெண்ட் ஆகணும், இல்லை 3 3 இன்க்ரிமெண்ட் ஆகணும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக போல நினைக்க வேண்டாம், பிரிண்ட் b. ஸோ நீங்கள் இப்போ பிரிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஏ ரேஞ்சில் தப்பு பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் என்ன பிங்கிறத நான் டிக்ளேர் பண்ணவே இல்லைன்றது. ஸோ சாரி, ஏ என்னன்னா ஏ. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 5 8 இன்க்ரிமெண்ட் 3 3 இன்க்ரிமெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்துச்சு. ஓகே எனக்கு இப்போ வந்து 100 வரும் வேணும். ஓகேங்களா, 100 வரலும் இருக்க நம்பர்ஸ் எனக்கு இருக்கணும் அப்படின்னாக்க என்ன பண்ணால் ஜஸ்ட் 100ன்னு கொடுத்தா 3 3 இன்க்ரிமெண்ட் பண்ணி எனக்கு கொடுத்துரும். இது ஒரு மெத்தடு. இது வந்து 1 dimensional அரே. இது என்ன, ஏன் 1 dimensional, ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே ஒரே லிஸ்ட் மட்டும்தான் இருக்கும்.
ஓகேங்களா. லிஸ்ட்டுக்குள்ளே இன்சைட் லிஸ்ட்டோ இல்லை 2 லிஸ்ட் 3 லிஸ்ட்டோ நிறையா லிஸ்ட்டு அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஒரு லிஸ்ட் ப்ளஸ் இன்னொரு லிஸ்ட் அந்த மாதிரியே ஆட் ஆகலை. ஜஸ்ட் ஒரே ஒரு லிஸ்ட்டு. என்ன நம்பர் கொடுத்துருக்கேன், 100ன்னு கொடுத்துருக்கேன். ஸ்டார்டிங் என்ன, ஸ்டார்டிங் வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன்னா ஸ்டார்டிங் எது மென்ஷன் பண்ணிக்கோ அதை எடுத்துக்கோம். ஸ்டார்டிங் நான் எதுவுமே மென்ஷன் பண்ணால் டிஃபால்ட்டாக 0ன்னு எடுத்துக்கோம். எண்டிங் வந்து அப் டு எந்த நம்பர் என்ன இன்புட் வாங்கி நம்ம மென்ஷன் பண்ணுறோமோ அந்த இன்புட் எடுத்துக்கும். இன்க்ரிமெண்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் எடுத்துக்கும், இல்லைனா டிஃபால்ட்டாக 1ங்கிறத இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கும். ஸோ நார்மல் ஃபார் லூப்பை லூப் போடாமல் ஜஸ்ட் ஒர்க் பண்ணுறது நம்ம சிங்கிள் 1 டைமென்ஷனல் அரே. ஓகே, 1 டைமென்ஷனல் அரே பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் 2 டைமென்ஷனல் அரேன்னு ஒன்று இருக்குது. அந்த 2 டைமென்ஷனல் அரேன்னா என்ன, அது எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் z = ஒரு நம்பர் அசைன் பண்ணிக்கலாம். z = 12ன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இந்த 12 நம்பரை வச்சு நம்ம எப்படி வந்து அந்த 2 டைமென்ஷனல் செக் பண்ணுறது அப்படின்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து அதே சேம் ப்ராசஸ் தான். இங்கே என்ன பண்ணுறோம், அதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இல்லையா நீங்கள் வந்து டைப் கூட பண்ணிக்கலாம். a = np.range. ரேஞ்சில் என்ன கொடுத்துருக்கேன், என்னோட வேல்யூ வந்து 12. ஸோ z தான் நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ z கொடுத்துட்டு ரீஷேப்னு ஒரு ஆப்ரேஷன் இருக்குது. அந்த ரீஷேப்புங்கிற ஃபங்க்ஷன் எப்படி ஒர்க் ஆகுது, பில்ட் இன் ஃபங்க்ஷன் வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ரீஷேப் கொடுத்துட்டு இதில் வந்து உங்களுக்கு எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் வேணும் அப்படிங்கிறத இங்கே டிக்ளேர் பண்ணலாம். எனக்கு வந்து 4 ரோஸ் வேணும், 3 காலம்ஸ் வேணும். அப்போ நான் எப்படி ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னாக்கா, ஜஸ்ட் இப்படி கொடுத்துட்டாலே இப்போது எனக்கு 4 ரோ 3 காலம்ஸ். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் எத்தனை பாராமீட்டர் பாஸ் பண்ணலாம்னா 3 பாராமீட்டர் பாஸ் பண்ணலாம். ஸோ அந்த பேராமீட்டர் வந்து மல்டி டைமென்ஷன், அதாவது 3 டைமென்ஷனல் ஒர்க் பண்ணும்போது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத நான் சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் இங்கே ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஜஸ்ட்டு ஒரு இன்புட் வாங்குகிறோம், அதை ரேஞ்ச் பண்ணுறோம். அது என்ன பண்ணும், 1 லிஸ்ட்டாக எனக்கு வந்து இதெல்லாம் எனக்கு எடுத்து கட்டுறவரெல்லாம் நமக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து ரீஷேப்புங்கிற ஒரு பில்டிங் ஃபங்க்ஷனை வந்து அட்டாச் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எத்தனை ரோ வேணும் எத்தனை காலம்ஸ் வேணுங்கிறத டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ பண்ணிவிட்டு நான் இப்போ வந்து பிரிண்ட் a கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு ரன் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, 0 to 12க்குள்ளே எனக்கு எத்தனை ரோஸாக பிரித்து கொடுக்குது, எனக்கு வந்து ஒவ்வொன்றும், அதாவது ஒவ்வொரு 3 கேரக்டர், அதாவது 3 காலம்ஸ் 0 to 3 கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதாவது 4 ரோஸ் கரெக்டாக, 1 2 3 4 ரோஸ். எத்தனை காலம், 3 காலம்ஸ். ஸோ இந்த நம்பர்ஸை வச்சு அதுவே ஸ்ப்ளிட் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லிஸ்ட்டாக செட் பண்ணி இன்சைட் கொடுத்துரும். இது வந்து ஒரே லிஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒரு லிஸ்ட் இருக்கும், அதுக்குள்ளே 0 to 1 0 1 2 க்ளோஸ் ஒரு லிஸ்ட்டு, அடுத்த ஒரு லிஸ்ட் ஓப்பன் ஆகும் 3 4 5, அதுக்கப்புறம் அது க்ளோஸ், அதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் ஸ்கொயர் ப்ராக்கெட், அது 6 7 8ன்னு இப்படி வந்து ஒரு லிஸ்ட்டுக்குள்ளே இந்த மாதிரி இருக்கும். இதை நம்ம வந்து டைமென்ஷனலாக எழுதுனாக்க இந்த மாதிரி தான் எழுதுவோம். ஓகேயா, இப்போ 2 டைமென்ஷனல் புரியுன்னு நினைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து 3 டைமென்ஷனல் அரே. அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்ன பண்ணுறோம். இப்போ இதில் வந்து 2 பேராமீட்டர் சொன்னீங்க, 3 பேராமீட்டர்னு சொல்லியிருக்கீங்க, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்டிங். நெக்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்கலாம். என்ன நேம் கொடுக்கலாம், zன்னு கொடுத்துக்கலாம். zz அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு நம்பர் கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் 24. ஸோ இந்த நம்பருக்கு எனக்கு 3 டைமென்ஷனாக எனக்கு எப்படி அரே எழுதணும், எப்படி அரே இருக்கும், 3 டைமென்ஷன் அரேங்கிறத நான் எப்படி வந்து செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஜஸ்ட் ஒரு அதே a range. இந்த a ரேஞ்சில் என்ன கொடுக்குறோம், 24ங்கிற வேல்யூ கொடுத்துட்டேன். இங்கே 1 டைமென்ஷனல் நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த ஸ்டார்ட்டு ஸ்டெப்பு எவ்வளோ கண்டிஷன்ஸ், இந்த ப்ராசஸ் தான் நம்ம வந்து இந்த ரீஷேப்புங்கிறது மாதிரி கொடுப்போம். இந்த ரீஷேப்பில் எப்படி இருந்தால் காலம் ரோஸாக கன்சல்ட் அது எடுத்துக்கும். சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஸ்டார்ட் ஸ்டெப் வேணாலும் இங்கேயே கொடுத்துக்கலாம். ப்ளஸ் டாட் கொடுத்து ரேஞ்ச் கொடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, ஆட்டோமேட்டிக்காக இந்த கண்டிஷன், அதாவது இந்த கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு இது ட்ரூவாக இருக்க வேல்யூஸ் வச்சு இந்த ரீஷேப் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கும். இந்த ப்ரையாரிட்டி ஒர்க் ஆனதுக்கப்புறம் டாட் வச்சு அடுத்த ப்ரையாரிட்டி. ஓகேவா. ஸோ இன்ட்ரெஸ்டிங். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இதுக்கும் அதே ரீஷேப் தான் பண்ண போகிறோம். ரீஷேப். ஸோ இந்த ரீஷேப்பில் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து எத்தனை லிஸ்ட்டு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணும். 2 2 லிஸ்ட்டு. அதுக்கப்புறம் எத்தனை ரோ வேணும், 3 ரோ. எத்தனை காலம்ஸ் வேணும், 4 காலம்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் வந்து பிரிண்ட் a கொடுக்கும் போது என்ன நடக்கும்னு பாருங்கள். டைம் கொடுக்கும்போது தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி எரர் வருது. என்ன தப்பு பண்ணியிருக்கேன், ஏ ரேஞ்சில் என்ன மிஸ்டேக்கு, ஏ ரேஞ்சில் நம்பை நம்ம கால் பண்ணாமல் ஏ ரேஞ்ச் கொடுத்துருக்கோம், அதாவது தப்பு பண்ணியிருக்கோம். ஸோ np டாட் அப்படின்னு கொடுத்து நம்ம ரன் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுது அப்படின்னாக்கா,
ஒரு லிஸ்ட்டு, அதுக்குள்ளே இன்னொரு லிஸ்ட் ஓப்பன் பண்ணுது. அந்த லிஸ்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுது அப்படின்னா 0 to 3 அதாவது 0 1 2 3 அதாவது எத்தனை காலம்ஸ் கேட்டிருக்கேன் 4 காலம்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ 4 காலமாக பிரிக்கும். மொத்தம் எவ்வளோ நம்பர் 0 to 24க்குள்ளே 4 காலமாக பிரித்து அதில் என்ன பண்ணுது ஃபஸ்ட்டு ஒரு 3 ரோஸை தனியாகவும் அடுத்த ஒரு 3 ரோஸை தனியாகவும் எனக்கு ரெண்டு லிஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குது. ஸோ 2ங்கிறது எத்தனை லிஸ்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுது, 3ங்கிறது எத்தனை ரோஸ் வேணும், 4ங்கிறது எத்தனை காலம். ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ ரொம்ப கஷ்டமே படாமல் நம்ம வந்து பைத்தானில் ஒர்க் பண்ணுறதுனா நம்ம மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஸோ வெரி இன்ட்ரெஸ்டிங்காக பார்ப்போம். ஸோ இதே மாதிரி நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்க. நமக்கு வந்து நம்ம கற்றுக்கிட்டது ரொம்ப கொஞ்சம் தான் கற்றுருக்கோம். ஸோ இன்னும் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொன்றையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு 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 காமெடியாக ஜாலியாக பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா பேசிக் ஆப்ரேஷன் ஆஃப் நம்பை இதை பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்காக நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் வந்து ஒரு நம்பர்ஸ் கொடுத்து பாருங்கள், ஃபுல்லாக ஆல்ட்ரேட் பண்ணி பாருங்கள். எல்லாமே ஆல்ட்ரேட் பண்ணி நீங்கள் ஓனாக ஒர்க் பண்ணும்போது மட்டும்தான் உங்களால் நாலேஜ் கெயின் பண்ண முடியும். வீடியோ பார்த்துட்டு ஜஸ்ட் அப்படியே விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு வேஸ்ட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.